ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்ட 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. முதல்ல டெட் எக்ஸாம் பத்தி பார்த்துடலாம். ரீசெண்டா நடந்த டெட் எக்ஸாம் எழுதிய நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எக்ஸாம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றதுபடி பார்த்தீங்கன்னா, அறிவிச்சிருந்த அந்த பாடத்திட்டத்தையும் தாண்டி நிறைய கேள்விகள் வந்திருக்காம். அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை பாடம் நடத்துகிற ஆசிரியர்களுக்கு கூட பெரிய வகுப்புகளுக்கான பாடங்கள் இருந்தால் கேள்விகள் வந்திருக்கு. அதனால ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி பாடத்திட்டம் தெளிவாக அறிவித்து அதில் இருந்தால் கேள்விகள் கேட்கணுன்ட்டு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்திருந்தாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற தேர்ச்சி விகிதத்தை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது சில பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 60%, சிலருக்கு 50%, சிலருக்கு 40% எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் மாற்றி எல்லாருக்கும் 40% எடுத்தாலே பாஸ்ன்ட்டு அறிவிக்கணுன்ட்டு அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தரப்பு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த வாட்டி டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் தேர்வு எழுதி வந்த ஆசிரியர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடும் அதிர்ச்சியிலையும் அதிருப்தியிலையும் இருக்காங்க. முக்கியமாக ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக யாருமே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வடிவமைச்சிக்கிறத குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா குறைக்கணும்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கோரிக்கை வச்சுருக்காங்க. முக்கியமாக பணியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸோடைய பணியை தொடர்வதற்கு உறுதி செய்ய தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 35% குறைக்கணும்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 தேர்வுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வாரம் இடைவெளியும் தேர்வு மையங்களை 25 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒதுக்கீடு செய்யாமல் 20 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள ஒதுக்கீடு அமைக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த வாட்டி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பாடத்தில் எல்லா பகுதிகள்லையும் சமமாக கேள்விகள் வராமல் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேள்வி வந்திருக்கான். சோஷியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வருடங்கள் தொடர்பான கேள்விகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. உளவியல் பகுதியில் கூட சரியா தவறான்ட்டு குழப்பற மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் முறையான பாடத்திட்டம் இல்லாதது தான், மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுக்காதது, தேர்வு எப்படி இருக்குன்னு முன்கூட்டியே தெளிவாக யோசிக்காதது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதனால் பணியில் இருக்க ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா விடுதி காப்பாளர்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க தினசரி மாணவர்களை கவனிக்கிறது, விடுதி நிர்வாகம், உணவு, பாதுகாப்பு இப்படி நிறைய பொறுப்புகள் பார்த்துட்டு இருக்காங்க. பள்ளி ஆசிரியர்கள் மாதிரி தொடர்ந்து பாடம் நடத்துகிற வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வடிவமைக்கிறப்போ இந்த விஷயங்கள்லாம் கருத்தில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா தமிழக பட்ஜெட் விஷயமா பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் இந்த மாத இறுதிக்குள் தாக்கல் பண்ண போகிறாங்க. முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா பல துறை கூட ஆலோசனை பண்ணியிருக்காரு. முக்கியமாக பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வி அதிகாரிகள் கூட முக்கியமான ஆலோசனை நடத்தியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையாகட்டும் உயர்கல்வித்துறையாகட்டும் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன புதிய அறிவிப்புகள் அறிவிக்கலான்ட்டு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பார்த்தீங்கன்னா குறுகிய கால அவகாசம் இருக்கிறதுனால ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய துறை செயலாளர்கள்லாம் அடுத்த 2 நாட்களுக்குள்ள புதிய திட்டங்கள் விஷயமா அறிக்கை தயார் பண்ணி நிதித்துறை ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும்ட்டு முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக அறிவித்திருக்காராம். இந்த ஆய்வுக் கூட்டங்கள்லாம் வருகின்ற 22ஆம் தேதி வரை தொடரும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் விஷயமாகவும் டீச்சர்ஸோட கோரிக்கை விஷயமாகவும் பட்ஜெட் விஷயமா முதலமைச்சர் விஜய் போட்டிருக்க முக்கியமாக மாஸ்டர் பிளான் விஷயமாகவும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். முக்கியமாக எல்லா டீச்சர்ஸுமே 40% எடுத்தால் பாஸ்ன்ற கோரிக்கை விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மக்கள் கேட்க மனசில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர்.